அம்மா உடம்பு சரியில்லாம இங்க இருந்தாங்க. என் அவங்களுக்கு ஒரு பையன் யூரினல் இஷ்யூ இருந்தது. என் பையன் வந்துட்டு நைட் இரவு ஃபுல்லா தூங்க மாட்டான். அவன் தான் கூட்டின்னு போவான், அவங்க எந்திரிச்சு அவங்க கூடயே சம்டைம்ஸ் ஏதாவது தப்பு நடந்துட்டாலும் அவனே கிளீன் பண்ணி எல்லாம் ஃபேனே எல்லாம் படுத்தான். அவங்க அம்மா அவன் தங்கி குளிருதுன்னு அவன் ஏசி எல்லாம் படுக்க மாட்டான். ஃபேனே இல்லாம 1 month படுத்தான். நான் சொன்னேன் என் கூட வந்து என் ரூம்ல படுத்துக்கூடான்னு சொன்னேன். இல்ல அவாக்கு ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அங்கேயே படுத்திருந்தான். ஐ வாஸ் சர்ப்ரைஸ். எனக்கு அதெல்லாம் வந்து நான் நிஜமாவே ரொம்ப பெரிய பிளெஸிங்கா நினைக்கிறேன். ஏன்னா அது போதும். அந்த ஒரு வேல்யூஸ் அதுதான் நான் கேக்குறேன். அதான் நீங்க சொன்னது எங்க reflect ஒரு ஆகுது. ஃபேமிலி வேல்யூஸ் கொஞ்சோண்டு தெரிஞ்சா போதும். ரெஸ்ட் இஸ் தே ஹேவ் டு ஃபேஸ், ஹேவ் டு லிவ். எவ்வளவுதான் prepare பண்ணாலும் என்ன they will have பண்ணாலும் to go என்ன through things. கொடுத்து என்ன பண்ணாலும் அவங்க லைஃப் அவங்க வைக்க போறது. ஃபியூச்சர்ல நம்மள எப்படி பாத்துப்பாங்கிறதுக்கு அதான் எடுத்துக்கிட்டேன். நான் முதல்ல அவங்க குழந்தைய பார்க்க கை வரும்போது குழந்தை நான் ஒன்னு எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. என்னைக்கு பெட்டரா வரும் அன்னைக்கு தான் வரும். அதனால So, அப்ப பிரச்சனை ரெண்டு ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை ரொம்ப சிம்பிள்மா. பிரச்சனை ஆகுறதுக்கு உனக்கிட்ட இருந்து எனக்கு ஏதாவது வேணும், இல்ல எனக்கு இருந்து உனக்கு ஏதாவது வேணும். ரெண்டுக்கும் நானும் இடம் கொடுக்கறது இல்ல, அவங்களும் இடம் கொடுக்கறது.